பொதுவா தோசைனாலே எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதுலயும் ரவா தோசைனா சொல்லவே வேண்டியதில்ல. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 1 கப் ரவா, 1 கப் அரிசி மாவு, அது கூட 2 ஸ்பூன் மைதா, பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், பொடியா நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது கூட 1 ஸ்பூன் மிளகு ஜீரகம் எடுத்து நல்லா தட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். துருவின இஞ்சி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட எந்த கப்பில் ரவா எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாவு வந்துட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அப்போ தான் தோசை கிறிஸ்பியாக வரும். 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் மேலே நிற்கும். அது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தோசைக்கல் நல்லா சூடானதும் இந்த மாதிரி தெளித்து விடுற பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க. இது கூட நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து தோசை செஞ்சிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா எடுத்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை ரெடி. இது கூட தேங்காய் சட்னி அல்லது தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.